வாங்க ஈஸ்வரி விழாக என் சேனலுக்குள்ளே போய் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இது வரைக்கும் இந்த குக்கர் பிரியாணி செஞ்சது இது 2வது முறையோ 3வது முறையோ செய்கிறேன். அதனால் வெளியில் அடுப்பத்தை வச்சு என்னால் செய்ய முடியல. சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சண்டைக்கோழி பிரியாணி. அதே இதில் நிறைய கறி 2 கிலோ பக்கமாக இருந்தது. பெரிய கோழி முதல் முட்டை வச்சுது. ஒன்றுக்கு ஒன்று பயங்கர சண்டை, இவ்வளோதான் சண்டைன்னு இல்லை, அதனால அறுத்துட்டோம். அது அப்படியே கிரேவி, சின்ன குக்கரில் கிரேவி, பெரிய குக்கரில் பிரியாணி. வாங்க சண்டே ஸ்பெஷல். நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன், பிரியாணி வீடியோ, அதனால போடல. இன்றைக்கி என்னால் போட முடியல, உடம்பு முடியல, கொஞ்சம் வீட்டு வேலைலாம் நடக்கிறதுனால நான் வீடியோ போட்டிருக்கேன். அவங்க கூடவே இருக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் என்னால் முடியல அந்த சின்னத்தில் இருக்கிறது. அதனால் சரி இன்னைக்கு சண்டே பிரியாணி செய்யலாம். என் பேச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்க, அது இந்த கோழி அறுத்து தெரிஞ்சு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. பிரியாணின்னா எங்கள் மருமகள்லேருந்து எல்லாமே பிரியாணின்னா ஏதோ அப்படின்னு ஊட்டுட்டு சாப்பிட்ருவாங்க. வாங்க சூப்பராக இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் குக்கர் பிரியாணி பிடிச்சா ஒரே ஒரு புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணி விடுங்க. எல்லோரும் நிறைய பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க சண்டே ஸ்பெஷல் சூப்பராக சாப்பிட்லாம். சண்டே ஸ்பெஷல் பாருங்கள், சூப்பராக குக்கர் பிரியாணி. குக்கர் பிரியாணி கொதிக்குது, ஆவி பறக்குது. எங்களுக்கு குக்கர் பிரியாணி பிடிக்காது, இருந்தாலும் இன்றைக்கி செய்ய முடியாத சூழ்நிலை. பாருங்கள் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி தான் செம்மையாக இருக்குது. பாக்குள்ளே சாப்பிட்லாம் போல இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக சண்டே ஸ்பெஷல் வாங்க ஒரு பிடிக்கலாம். சூப்பராக நாட்டுக்கோழி சண்டைக்கோழி பிரியாணி, சண்டைக்கோழி வறுவல், தயிர் பச்சடி, செம்மையாக சாப்பிட்லாம். வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க சண்டே ஸ்பெஷல் ஒரு பிடிச்சி வெளுத்து வாங்கலாம்.